Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி எந்த கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பாசிட்டிவ் எதுவரையிலும் கண்டினியூ ஆகும், எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் 10,000 ரீச் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கிற நண்பர்களுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் வெபினார் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே ஸோ எல்லோரும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா மட்டும் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக செப்பரேட்டாக காசு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிஃப்டி 50 இப்போது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட் இருக்குங்களா. ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டில் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வரும்னு சொல்ல நேற்று பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஹையர் லெவல் பிரேக் ஆனால் மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போய்ட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் நேற்று ட்ராப் பண்ணது இங்கே ட்ராப் பண்ணோம் இல்லைங்களா. இங்கே ட்ராப் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போய்ட்டுருக்குன்னு சொன்னோம். ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போய்ட்டுருக்கோம். இது எதுவும் ரேலி ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ரைட். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை இந்த கேப்பை ரீஃபில் உடனே பிடிச்சிச்சு, இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இந்த ஆங்கிளில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா திரும்ப ரேலிங் அப் மூவ் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், இப்போ இந்த இடத்துல மொத்தம் நீங்கள் பாயிண்ட் சொல்லிவிடுங்க, நாங்கள் எதுவரையும் உஷாராக இருக்கணும் அப்படின்னா 18,100 அந்த ரேஞ்சு வரப்போ ரொம்ப கவனமாக இருங்க. 18,000, 18,100, 17,950, ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் முன்ன பின்ன வச்சுக்கிங்களேன். இப்போது 18,100, 18,000 ரேஞ்சில் ஒரு ரிவர்சல் சைன் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். சரி, அது மட்டும் எந்த நீங்கள் ப்ரெடிக்ஷனில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் கூட போட்டு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அங்கேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 0.618 ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 18,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் ஒரு முன்ன பின்ன அப்படின்ற கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 18,050 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. மொத்தத்தில் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது 18,000, 18,050, 50 பாயிண்ட் முன்ன பின்ன எதுவும் இல்லை, ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸு மூமெண்ட் ஆக விடுங்க. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகணும், அதாவது லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் லோயர் சைடில் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி கட் ஆகிற வரலும் சேலிங்கான வாய்ப்பு வர வரலும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட்டில் வீக்னஸ் தெரியுது. இன்றைக்கி பாசிட்டிவ் கிடைச்சதுனா நம்ம தொடர்ந்து பாசிட்டிவ் போகும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. எப்போ நம்ம பாசிட்டிவ் சைடு திரும்பணும் அப்படின்னா 18,200, 18,300க்கு மேலே க்ளோசிங் கொடுக்குது, நிற்குது ஸ்டாண்டர்டாக, அதுக்கப்புறம் தான் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கணுமே தவிர அதுக்கு முன்னாடி பையிங்கான எந்த ஒரு சினாரியும் கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் கரெக்டாக பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் மல்டி டைம் போனால் கூட உங்களுக்கு 18,000 சில்லற அந்த இடத்துல 18,000, ஆமாம் 18,100 ஒரு நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும். சரி, இப்போ பேங்க் நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் சேம் சீனரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது, அதாவது 40,400, 40,350 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். சரி சார், இந்த இடத்துல மேலே ப்ரைஸ் மேலே கன்சாலிடேஷன் மேலே நின்றுடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணுங்கள். அது மேலே போனால் கூட உங்களுக்கு பையிங் எதுவும் கிடையாது. பையிங் எப்போ அப்படின்னா மேலே இதுக்கு மேலே உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் வந்ததுன்னா மட்டும்தான் பை. அதாவது இதுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அகைன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்தால் அதுக்கப்புறம் தான் பையிங். இந்த ஏரியா தான் உங்களுக்கு பையிங் ஏரியா தவிர இந்த ஏரியாலும் பையிங் ஏரியா கிடையாது. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்காக தான் சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைன் போட்டு ஒரு பிரேக் அவுட் நடக்குதான்னு பாருங்கள், ரீடெஸ்ட் நடக்குதான்னு பாருங்கள். அகைன் உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் இருந்தால் அங்கேருந்து சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் 40,400 ரேஞ்சில்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மெயின் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரி சார், இப்போது நாளைக்கு ஸ்டாக்ஸ் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸ்டாக்ஸ் சிம்பிள் ஃப்ரெண்ட். நேற்று என்ன ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம், சேம் ஸ்டாக்ஸை தான் சேம் ப்ரொசீஜருக்காக அப்ளை பண்ணுங்கள். அதாவது அரவிந்தோ ஃபார்மா, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ரெண்டுமே வந்து சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் சைடு போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி பாசிட்டிவ் போகிறதா என்ன கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டுருக்குது. ஸோ நாளைக்கு இதில் ஏதாச்சும் சேலிங் சைடு பிரேக் அவுட் நடந்ததுன்னா, அதை பிரேக் டவுன் நடந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதில் சேல் அண்ட் பை பண்ணலாம். இதில் அரவிந்தோ ஃபார்மாலையும் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன்லையும். இப்போ அரவிந்தோ ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மார்னிங் ஒரு வெபினார் இருந்தது. ஸோ வெபினார் ஸ்டூடெண்ட்காக வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ எஸ்எல் ஹிட் ஆனதுனால இப்போ நம்ம ட்ரேடிங் வரல, ட்ரேடிங் தெரியாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸு பிரேக் டவுன் ஆச்சு, ரீடெஸ்ட்காக மேலே போகுது. ஸோ அங்கேருந்து சேலிங் லோயரில் ஃபார்மேஷன் இருந்தது. ஸோ சேலிங் எடுத்தோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம திரும்ப அகைன் வந்து ரிவர்ஸ் பொசிஷன் பை எடுப்போமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் ரெசிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அகைன் இன்னொரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவோம். அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் திரும்ப வந்து சேலிங்கான வாய்ப்பு தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அரவிந்த ஃபார்மா இது மாதிரி. இப்போது ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் நீங்கள் எங்கே சார் சேல் எடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், ஹீரோ மோட்டார் ஆல்ரெடி இங்கே சேலிங்கில் தான் பொசிஷன்லாம் இருக்குது. அது ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ஓகே, உங்களுக்கு எல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ரா பண்ணி காமிக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஒன்றும் இல்லை, பாருங்கள். இப்போது ரெசிஷன் ஜோன் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரெசிஷன்ஸ் நேராக இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சேலிங்கான வாய்ப்பை தான் எதிர்பார்க்க முடியும். மார்னிங் உங்களுக்கு இதுக்கு கீழே உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விடுங்க. லோயரில் ஃபார்மேஷன் கட் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா இதுக்கு மேலே சம்வேர் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப்பில் எஸ்எல் போட்டுட்டு நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். டார்கெட் வந்து சம்வேர் இங்கே தான் புக் பண்ணலாம். அதாவது 2650 அந்த ரேஞ்சில் டார்கெட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், மார்க்கெட் மேலே இதுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டுனா பை பண்ணலாமான்னா நோ, பையிங்கான சான்சஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் சேலிங். அதுவும் இந்த லோ சைட் கட் ஆனால் மட்டும்தான் சேலிங். இந்த சில ட்ராவல் பண்ணால் இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து சேலிங்கான வாய்ப்பை தேடாதீங்க. சரி, இன்னொரு விஷயமும் கேட்கலாம். சார், இந்த இடத்துல வந்து சேலிங்கான வாய்ப்பு நம்ம மேலே அப்பர் சைட்லேருந்து சேல் பண்ணி வரணும் அப்படின்னா அப்பர் சைடு சேலிங்கான எதுவும் சினாரியோ, ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் சேலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தேடாதீங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் மட்டும்தான் சேலிங்கான வாய்ப்பு தேடின தவிர நீங்கள் பையர்ஸ் ஏரியாவில் போய்ட்டு நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு தேட முடியாது. ஏன்னா அங்கே பாருங்கள் 200 EMA லைன் இருக்குது. ஸோ இந்த லைனுக்கு மேலே உங்களுக்கு 2740க்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுடுச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பையிங் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுமே தவிர இப்போதைக்கு எதுவும் பையிங் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு லாங் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா தெளிவாக இருங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு செல்லிங் மோடில் வந்துட்டு இருக்குது. செல்லிங் மோடில் இங்கே இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்குது. பாட்டமில் எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான, அதாவது அந்த இது பாருங்கள், இந்த லெவல் எப்போ வேணாலும் உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பிரேக் டவுன் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீக்னஸ் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு பையர்ஸோட இதுவே இல்லை பாருங்கள். லைட்டாக அங்கே தான் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, செகண்ட் இடத்துல சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மொத்தத்தில் சேல் சைடே உங்களுடைய வியூவே இருக்கட்டும் அதில். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பை சைடு தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி அம்புஜா சிமெண்ட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சிங்களா, ஏதோ சுமாராக ஒரு 5 rupees போயிருக்கு. ஓகே, பரவாயில்ல, 1% இன்னும் பெரிய ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு, நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா பையிங்கான சினாரியோ எதிர்பார்க்கலாம். அம்புஜா சிமெண்ட்டில் வந்து பையிங்கான ஒரு வேலையை பாருங்கள். யூபிஐயில் அவ்வளோ, யூபிஐயில் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் காமிச்சிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, பை சைடு இருங்க. பை சைடு அந்த பிரேக் அவுட், அதாவது 760க்கு மேலே போச்சா நீங்கள் பையிங்கான ஒரு நல்ல ஒரு இது பார்க்கலாம் யூபிஐயில். இல்லை சேல் சைடு இருக்குதுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 200 EMA சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருப்பாருங்க. சப்போர்ட் எடுத்து இந்த லெவல் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து சூப்பராக வந்து உங்களுக்கு பை ஆகும். அதாவது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன் வர சொல்ல குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக போடுங்க. அதாவது உங்களுடைய அமௌண்ட் வந்து டிவைட் பண்ணிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதாவது உங்களுடைய அமௌண்ட் வந்து 10 மடங்கு பிரிச்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த 760க்கு மேலே பை பண்ணுங்கள், கம்மியான வழியில் பை பண்ணிட போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 200 EMA பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. மேக்டோவில் வந்து ஆல்மோஸ்ட் பை, அதுவும் உங்களுக்கு ரன்னிங் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்லேயே கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். லைவ் டெலிகிராம், அந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு டிவைஸ் லேபில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். பை சைடு ஏபிபி, அதுவும் ஏபிபியும் அவ்வளோ தான் சொல்கிறேன், பை சைடு தான் இருங்க. இது ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் இருக்குது, நீங்கள் பை சைடு இருங்க. நாளைக்கு ஒரு பை மூமெண்ட்டை தான் கேட்ச் பண்ணுங்கள். அதான் 15 மினிட்ஸில் வந்து வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து கரெக்ஷனுக்காக கீழே வருது, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள்.
ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, பிரேக் அவுட்டில் கிடச்சிருக்குங்களா இன்றைக்கி நவம்பர் 1 இங்கே கிடச்சிருக்குங்களா 2090 2875 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸுக்கு நியரஸ்ட் கிடச்சிருக்குங்களே. வெயிட் பண்ணுங்கள், அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் பை சைட் போகலாம் ஏபிபியில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.